ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியருடைய ஆத்ம பஞ்சகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவித்துருக்கோம். இன்னைக்கு 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். ரஜ்வஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதா ஹி ஸ்வாத்மாஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவபாவஹ ஆப்தோக்த்யா ஹி भ्रान्तिनाशे सरज्जुः जीवो नाहं देशिगोक्त्या शिवोऽहं यथा रज्ज्वज्ञानात् रज्जौ अहिः भाति तथा स्वात्माज्ञानात् आत्मनः जीवभावः भवति. நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் இந்த சரீரம் தான் நம்மளுக்கு ஜனனமும் மரணமும் உண்டாக்குறது அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா, நீங்கள் பார்க்குறது பொய், நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது பொய் அப்படின்னு சொல்கிறா. எப்படி சொல்கிறா, அது பொய் எப்படி ஆகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தோட முதல்ல சொல்ல தொடங்குறார். ரஜ்வஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதாஹி. யதா ரஜ்வஜ்ஞானாத், அதாவது இருட்டில் அப்படி நடந்து போயின்னு இருக்கோம். அந்த சமயத்தில் ஒரு கயறு கிடக்கு. அதை பார்த்ததும் பாம்போ அப்படின்னு நினச்சி பயந்து நம்மளுடைய ஹார்ட் பீட்டெல்லாம் கூடி என்ன பண்ணுறது தெரியாமல் பிரமத்தில் இருப்போம் அல்லவா. அப்போது ஆனால் சரிக்கும் சொன்னால் அது பாம்பே கிடையாது, வெறும் கயறு தான். ஆனால் அது இருட்டு அப்படிங்கிற அஜ்ஞானத்தில் நம்மளுக்கு தெரியலை. அதே மாதிரி தான் இந்த சரீரம். நம்மளுக்கு பந்தங்கள் உண்டு, இந்த சரீரத்துக்கு சங்கடம் உண்டு, இந்த மாதிரி பல விஷயங்களும் அஜ்ஞானத்தில் தோன்றதே தவிர உண்மையில் அதுக்கு எந்த கவலையும் இல்லை, சரீரத்துக்கும் இல்லை, நான் சரீரமாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கும் இல்லை. ஆத்மாவுக்கு எப்படி பந்தனங்கள் இருக்கும்? அப்பொழுது நம்மளுடைய அஜ்ஞானம்தான் இது சரீரம் அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அந்த சமயத்தில் இப்போது கயரை பார்த்து பாம்புன்னு பயந்துண்டாலவா, அப்போது யாராவது வந்து டார்ச் அடிச்சு இல்லைன்னா வெளிச்சம் வரத்த, ஐயோ இது கயரா பாம்பு நினச்சிட்டேனே நம்மளோட மண்டையில் கொட்டிப்போம். அப்போது அஜ்ஞானம் விலகி ஞானம் வர்றது வெளிச்சம் ரூபமாக. அதே மாதிரி இங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் நான் தான், சரீரம்தான் நான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோமே, அந்த சமயத்தில் யார் வருவாளாம் பிரகாசம் காட்டுறதுக்கு? ஆப்தோக்த்யா அஹிப்ராந்திநாசே சரஜ்ஜுஹு பவதி ததா தேசிகோக்த்யா அகம் ஜீவஹா ந சிவோஹம் அப்படின்னு சொல்லுவாளாம். யார் வருவா? ஒரு குரு வந்து காட்டி தருவாராம். நம்மளுடைய அஜ்ஞானத்தை, இருட்டை நீக்கி வெளிச்சத்தை காட்டி, கண்ணா அது பாம்பு கிடையாது, பாம்பே இல்லை, அங்கே ஒரு கயர் தான். அதே மாதிரி நீ சரீரம் கிடையாது, நீ சிவமாக்கும் மங்களகரமான பரதெய்வமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு குரு மூலமாக நம்மளுக்கு அஜ்ஞானம் விலகி ஞானம் தெளியறது நம்மளுடைய ஹிருதயத்தில். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல கதைகள் உண்டு. ஒரு ஆள் ஸ்வப்னத்தில் கடுவை இல்லைன்னா புலி நம்மளை துரத்துறது. அந்த சமயத்தில் பயந்து ஓடுறோம், பெருசாக மூச்சு விடுறோம், എന്നിട്ട് கண்ணை திறக்கிறோம். திறந்து பார்த்தா ஐயோ அது கனவா அப்படின்னு நம்மளை பார்த்தே சிரிச்சுக்கிறோம். அப்போ என்ன வாக்கம்? அந்த ஒரு புலியும் இல்லை, ஓட்டவும் இல்லை, பயமும் இல்லை, எல்லாம் மனசனோ நினச்சிண்டு கனவாக வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை அப்படியே ஜோக்காக சொல்லி அப்படியே விட்டுவிடுறோம். எதுக்கு நான் பயந்தேன் அப்படின்னு நம்ம பார்த்து சிரிச்சுக்கிறோம்லவா. இதே மாதிரி தான் நம்மளுடைய சரீரத்தை வச்சுட்டு மதம் கொண்டு நான் தான் சரீரம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அதுலேருந்து கண் முழிக்கிறது எப்போ அப்படின்னா அகம் சிவோகம் அப்படின்னு சிவஹா அப்படின்னு நினைக்கிறது தான் மங்களகரமான ஆத்மாவாக்கும் அப்படின்னு ஞானம் வரத்தை தான் இந்த பயம் எல்லாம் விலகும், அஜ்ஞானம் விலகும். இதுக்கு உத்தமமான உதாரணம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரஹ்லாத சரித்திரம் எடுத்துட்டா தெரியும். பிரஹ்லாத பகவான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் தன்னுடைய அப்பாட்டேந்தே. அப்பா வந்து பல கஷ்டங்கள் கொடுக்குறா, பாம்பால் கொத்த வைக்கிறா, மலையிலேருந்து தூக்கி போடுறா, இந்த மாதிரி பல விஷயங்கள், ஹிரண்யகசிபு. ஆனால் பிரஹ்லாதனுக்கு எந்த பயமும் இருக்கலை. பக்த பிரஹ்லாதன்னா நாராயணன் தான் எல்லாங்கேயும், தூண்லேயும் துரும்பலையும் எல்லாங்கேயும் பகவான் தான், ஒரே பரமாத்மாவை தான், அதே பரமாத்மா தான் எனக்குள்ளேயும் இருக்கார்,
நானும் அந்த பகவானும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஞானம் பிரகலாதனுக்கு இருந்ததுனால எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் துக்கமாகவே படலையாம் பிரகலாதனுக்கு. அவர் அப்படியே எடுத்துக்கவும் இல்லை. எல்லாம் பகவான் தானே அப்படின்னு சந்தோஷத்தோட சுகமும் துக்கமும் சமமாக பார்த்துட்டு இருந்தார்லவா. அது மாதிரி தான் நம்மளும் கயரை பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அது கிடையாது, கயர் தான் அப்படிங்கிற ஞானம். ஷரீரம் கிடையாது, சிவன் தான் நான் அப்படின்னு, அந்த மங்களகரமான ஆத்மா தான் நான் அப்படிங்கிற ஞானம் குரு முகமாக நம்மளுக்கு கிடச்சி அந்த அஜ்ஞானத்தை விலகி ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. எல்லாமே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான். அதை கொஞ்சம் பாசிட்டிவாக திருப்பி விட்டோம்னா அத்தனை துக்கமும் விலகிடும். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியும் சைதன்யத்தையும் தெரிஞ்சுட்டோம்னா எந்த பயமும் வராது, மரண பயம் கூட விலகிடும் அப்படிங்கிற பெரிய உத்தமமான விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கராச்சாரியர் சொல்கிறார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரிஹி ஓம்.